புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. புதுச்சேரியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு அந்த பள்ளியின் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டு ஒரு தர்ணா செஞ்சாங்க. அப்போ அவரை கைது பண்ணாங்க. அவரை இழுத்து போட்டு அடித்து அதில் உள்ள பொருட்களை எல்லாம் உடச்சி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்போது முதல் நாள் மறுநாள் எல்லாம் அந்த ஆசிரியர் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அது எப்படி எங்கள் ஆசிரியரை அடிக்கலாம், மேலே தெரிஞ்ச பிறகு தானே நீங்கள் அடிக்கணும், எப்படி அவர் மேலே கை வைக்கலாம், எப்படி எங்கள் பள்ளிக்கூடத்து பொருட்களை எல்லாம் நீங்கள் உடைக்கலாம், இப்போ எங்களுக்கு எக்ஸாம் வருது, நாங்கள் எப்படி பரீட்சை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆசிரியர் ரொம்ப நல்லவர், நாங்களாம் அவர்கிட்ட தான் பாடம் படிக்கிறோம், ஸோ எங்ககிட்டலாம் அந்த மாதிரிலாம் அவர் நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக ஒரு மாணவிகள் அத்தனை பேரும் மாணவர்கள் எல்லாருமே திரண்டு ஒரு போராட்டம் செய்கிறாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, இதுக்கான விஷயம் வெளியில் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சொன்ன குழந்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு குழந்தை. அந்த குழந்தை அதுக்கு ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டு தீர்க்கணும்னோ அல்லது பொய் சொல்லணும், அந்த ஆசிரியரை மாட்டி விடணும்னோ அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அதுக்கு யோசிக்கவும் தெரியாது. ஏதோ அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருந்திருக்கு, என்ன இப்படி பிரச்சனை அதிகமாகிருக்கே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஏதோ பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொன்ன பிறகு தான் இவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது இந்த ஆசிரியரை கை காட்டியிருக்கு. இப்போது இந்த விஷயத்தில் இல்லை, எல்லா இது மாதிரி நடக்கின்ற நிறைய விஷயங்களில் எது உண்மை எது பொய், யார் பக்கம் பேசுகிறது யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறது இப்போ புரிய மாட்டேங்குது. இதற்கான விளக்கமோ அல்லது சரியான ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரும் என்ற விஷயத்தையோ காவல்துறையும் பத்திரிகை துறையும் தான் செய்யணும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை எப்படி துடைக்கிறதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா முதலெல்லாம் எங்கேயோ எப்பயோ நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கு இதை பற்றி அதிகமாக பேச பேச இப்போ நம்மளும் செய்யலாமோ தண்டனை ஒன்றும் கிடையாதுல்ல, இது எங்கே பார்த்தாலும் நடக்கிற மாதிரியாக ஆயிடுது. தினம் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கோம். எங்கேயோ ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது, ஒரு குழந்தைக்கு நடக்குது. 6 வயசு பிள்ளைங்களெல்லாம் 3 வயசு பிள்ளைங்க, அதுவும் ஒரு 13 வயது ஒரு குழந்தைங்க, அதெல்லாம் குழந்தைங்க. அவங்கெல்லாம் என்ன தாங்குவாங்க, எப்படி அதை எதிர்கொள்ளுவாங்கங்கிறதெல்லாம் புரியலை. இதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு கேட்கும்போது ஒரு தாயாக அப்படியே நெஞ்சுக்குள்ளே ரத்தம் வடியுது. அந்த குழந்தைய மாற்றி 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 60 பேர் டார்ச்சர் பண்ணியிருக்கிறானுங்கன்னு சொன்னால், இந்த 60 பேரும் ஒரு அம்மா வயிற்றில் தானே பிறக்கிறாங்க. என்னால் அதெல்லாம் தப்பிச்சிக்க முடியல. ஏதாவது மிருகத்து வயிற்றுலேருந்து பிறந்து வராங்களா, இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க, வெளி உலகத்துலேருந்து எங்கேயாவது மேலே வானத்துலேருந்து குதிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. தன்னோட வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க, தனக்கு மனைவி இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் பெற்கிறாங்க. அப்போது தன்னுடைய வீடு அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி, அதே சமயத்தில் வேறு வீட்டு குழந்தைங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம்.
இந்த குழந்தைங்க துடிக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து மனசு இறங்கலையா அப்படிங்கிற கேள்வி அங்கே வந்து முன்னே நிற்கிது இல்லையா? அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கூட அந்த பெண்ணுக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நடவடிக்கை நம்ம எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு புரியல. அயல் நாடுகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் அனாவசியமாக எந்த பிரச்சனையும் அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே நடக்கவே நடக்காது. ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம் ஆன்மீக பூமிங்கிறோம், வந்து கோயில் குளங்கள் நிறைய இருக்குது, ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்குது, நமக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்கிறோம், தாய்நாடுங்கிறோம். எல்லாவற்றிலும் பெண்மையை உயர்த்தி உயர்த்தி பேசுகின்ற ஒரு சமூக கலாச்சாரம் கொண்ட நாடு நம்மளோடது. திருக்குறள் சொல்லாததையா வந்து மற்றவங்க சொல்லிட போகிறாங்க? எவ்வளவு விஷயங்களை இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு வழிகாட்டுறதுக்கு நமக்கு இத்தனை பேர் இருந்தும் நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு தரிக்கட்டத்தனமாக நடந்துக்கிறோம். அது குழந்தைங்கக்கிட்ட அதுவும் நம்ம வன்முறையை காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியலை. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். சட்டம் வந்து மறுபடியும் இந்த கருத்து வந்து எல்லாராலும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஏன் வந்து இது வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து சட்டங்களை கடுமையாக மாற்றுங்கள். குழந்தைங்க மேலே கையை வைக்கணும்னு ஒருத்தரும் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது. பெண்கள் மேலே, குழந்தைங்கன்னு இல்லை, பெண்கள் மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு சட்டம் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். தயவு செய்து இதை வந்து ஆளுகின்ற அரசாங்கம் முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வந்து பெண்கள் சார்பாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.